இதுதான் வந்து காம்படேட்டிவ் பாப்புலிசம் அப்படின்னு சொல்கிறது. நாம் வந்து என்னைக்கு மக்கள் திருந்துறாங்களோ அன்றைக்கி மட்டும்தான் இதெல்லாம் வந்து நிறுத்த முடியும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு இருந்தது. அதை அப்படியே மாற்றி அந்த ப்ரீபெய்டாக இருந்ததை போஸ்ட்பெய்டாக மாற்றினவர் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால். நீங்கள் எனக்கு ஆட்சியில் கொண்டாந்து உட்கார வைங்க, நான் உங்களுக்கு எல்லாம் இலவசமாக கொடுக்குறேன். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கூட கேள்வி கேட்டிருக்காங்க, இதெல்லாம் காசு எங்கேருந்துங்க வருது அப்படின்னு. உடனே சில பேர் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம், ரிட்டையர் ஆன பிறகு அவங்களுக்கு எவ்வளோ அலவன்ஸு, எவ்வளோ இது அப்படி இப்படிலாம் கேள்வி கேட்டுங்கிறாங்க. அதெல்லாம் வந்து பொறுப்பற்ற கேள்விகள்னு தான் நான் சொல்வேன். அதுக்கு வந்து நீதிபதிகளுக்கு ஏன் அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்குது. சரி, இப்போ வந்து அரசியல்வாதிகள் இவங்க வந்து பதவிக்கு வரணுன்றதுக்காக இப்போ காசு எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்மளுடைய காசு. இந்த காசெல்லாம் எங்கேருந்து வரப்போகுது, ஆறு எதை பிளாக் பண்ண போகுது அப்படின்னா, நாளைக்கு வந்து எங்கள் தெருவில் ரோடு சரியில்லைங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? காசு இல்லை.